உடைத்து பேசுவோம். சாதி ஒழிப்பு தான். சனாதனம் என்று தனியாக ஒன்று இல்லை. சாதி ஒழிப்பைத்தான் நீங்கள் குரல் எழுப்பி பேசினீர்கள். இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. அப்போதும் அந்த கருத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அப்படியானால் சாதி வெறியினுடைய உச்சமாக இருக்கிற மிருகத்தனத்தை மனிதன் மிருகமாக்குகிற வடிவம் தான் இந்த ஆணவ கொலைகள். பெற்ற மகளை படுகொலை செய்வது. அந்த சாதி சங்கம் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தான். அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 200 பேர் அந்த பெண் வீட்டிற்கு உள்ளே போய் குவிந்து, ஏன்னா அந்த பெண்ணுடைய அப்பா என்னவா இருந்தாலும் என் மக விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, அவ இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கா, பண்ணிட்டு போகட்டுமேங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார். அவங்க அம்மா அப்பாவும் நகர்ந்துட்டார். இந்த கட்சிக்காரர்கள் அங்க 200 பேர் போய், உங்கள் மகள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கொள்ள கூடாது என்று அவருடைய தாய் தந்தையை அந்த பெண்ணை 3 பேரும் அந்த கட்சிக்காரர்கள் ஒரு தனி இடத்தில் போய் அடைத்து வைத்தார்கள். அல்லது உன்னுடைய பேச்சுக்கு ஆணவ தற்கொலையின் முதல் குற்றவாளி டாக்டர் ராமதாஸ், 2வது குற்றவாளி பாலு, வழக்கறிஞர் பாலு. நீதிபதி திவ்யா அந்த கூண்டில் நின்று நான் என் கணவரோடு போக விரும்புகிறேன் என்று சொன்ன பிறகும் நீ உன்னுடைய தாயோடு சென்று யோசித்து சொல் என்று சொன்னாரே, அந்த நீதிபதி ஒரு ஆணவ குற்றவாளி. இந்த ஆணவ குற்றங்களின் தொடர்ச்சியாகத்தான் இளவரசரை நாம் இழந்தோம் என்றால் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், உங்களுடைய சாதி கௌரவம் தான், சாதி ஆணவம் தான் எங்கள் இளவரசனை பழி கொண்டது. உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். ஆணவ கொலைகள், குற்றங்கள் தமிழ்நாட்டில் அன்றாட நிகழ்வாகிவிட்டன. இனியொரு ஆணவ கொலை நடக்கக்கூடாது என்றால் ஆணவ குற்றங்களே தலையெடுக்காமல் நாம் தடுத்தாக வேண்டும். அதை செய்கிற இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. தமிழ்நாடு அரசை நோக்கி இந்த ஆணவ கொலைகள் குற்றங்களுக்கு தனி சட்டத்தை விரைந்து உடனடியாக இயற்றிட வேண்டும் என்பதற்காக தற்செயலாக நடந்ததுதான். உங்கள் காதுக்கு எட்டுகிற இடத்திற்கு வந்து உங்களிடம் இந்த கோரிக்கையை வைத்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆணவ கொலைகளை ஆணவ கொலைகள் என்று நிறுவுவதற்கு நாம் போராட வேண்டி இருக்கிறது. இந்த ஆணவ குற்றங்கள் தடுக்கப்படாமல் ஆணவ கொலைகளை தடுக்க முடியாது. பொதுவாக ஆணவ கொலைகள் மட்டும்தான் இந்த சமூகத்தில் பேசுபொருள் ஆகின்றன. ஏனென்றால் அவர்கள் படுகொலை செய்வது செய்தியாகிறது. செய்தித்தாள்களில் ஊடகத்தில் செய்தியாகிற போது ஆணவ கொலைகள் செய்தியாகின்றன. ஆனால் அதற்கு பின்னால் நடந்த ஆணவ குற்றங்கள் என்ற சமூகத்தின் பார்வைக்கு வருவதே இல்லை. கொலை வரை போகாமல் ஆணவ குற்றங்களாலேயே ஒரு காதலை பிரித்து வைத்து சாதி வெறியர்கள் வெற்றி கண்டுவிடுகிற நிகழ்வுகளும் உண்டு. அதுவெல்லாம் நமக்கு செய்தியாக வருவதே இல்லை. இப்போது இளவரசனுடைய அம்மா பேசுகிற போது என் மகன் கொலைதான் செய்யப்பட்டான் என்று சொன்னார்கள். அவர் இங்கே பேச வருகிற செய்தியை நாம் சமூக வலைதளங்களில் போட்ட போது கீழே பின்னூட்டங்களும் அப்படியே வருகின்றன. சாதி வெறியர்களிடமிருந்து அவர் தற்கொலைதான் செய்து கொண்டார், நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் கொலை கொலை என்றே எழுதுகிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அது கொலையாக இருக்கட்டும், தற்கொலையாக, அம்மா அவர்கள் கொலைதான் என்பதை சொல்கிறார். நீ உன்னுடைய பேச்சுக்கு அதை தற்கொலை என்றே வைத்துக் கொண்டாலும் அதற்கு முன்னால் நடந்த ஆணவ குற்றங்களின் தொடர்ச்சிதான் எங்கள் இளவரசன் தண்டவாளத்தில் கிடந்தது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். அப்படி பார்த்தால் அந்த ஆணவ கொலையின் அல்லது உன்னுடைய பேச்சுக்கு ஆணவ தற்கொலையின் முதல் குற்றவாளி டாக்டர் ராமதாஸ், 2வது குற்றவாளி பாலு, வழக்கறிஞர் பாலு. நீதிபதி திவ்யா அந்த கூண்டில் நின்று நான் என் கணவரோடு போக விரும்புகிறேன் என்று சொன்ன பிறகும் நீ உன்னுடைய தாயோடு சென்று யோசித்து சொல் என்று சொன்னாரே, அந்த நீதிபதி ஒரு ஆணவ குற்றவாளி. இந்த ஆணவ குற்றங்களின் தொடர்ச்சியாகத்தான் இளவரசரை நாம் இழந்தோம் என்றால் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், உங்களுடைய சாதி கௌரவம் தான், சாதி ஆணவம் தான் எங்கள் இளவரசனை பழி கொண்டது. அந்த பழி தீர்ப்பதற்கு உங்களுக்கு எதிராக நாங்கள் தனிச்சட்டம் கேட்போம், வேறொன்றுமில்லை. உங்களைப் போல் தரம் தாழ்ந்தோ, உங்களைப் போல் தரம் தாழ்ந்தோ, உங்களைப் போல் இழிவாகவோ நாங்கள் மறுவினை ஆற்றுகிறவர்கள் இல்லை.
நாங்கள் அறம் சார்ந்து கேட்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நின்று கேட்கிறோம். இந்த சமூகம் சரிநிகரான சமூகமாக, எந்த பாகுபாடுகளும் மற்ற சமூகமாக மாற வேண்டும் என்பதற்கு உழைக்கிற இடத்திலிருந்து நாங்கள் இதை கேட்கிறோம். ஆணவ குற்றங்கள் அப்படின்னு நாம் அதை தனிப்பட்ட முறையில் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த தனிச்சட்டம் வந்துவிட்டால் இந்த கொலைகள் தடுக்கப்படுமா, தனிச்சட்டம் வந்துவிட்டால் இந்த ஆணவ குற்றங்கள் நிறுத்தப்பட்டு விடுமா என்று கேட்கிறார்கள். நீங்க ஆணவ குற்றம் என்று சொல்லும் போது நீங்க இந்த கொங்கு மண்டலத்தில் வள்ளிக்கும்மி பாடல் பார்த்திருந்த கும்மி அடித்துக்கொண்ட அந்த கவுண்டர் சமூகத்து பெண்கள், அது ஒரு 500 பேர் மணிக்கணக்கில் அந்த வள்ளிக்கும்மியை பாடி ஆடினார்கள் என்பதற்காக முதலமைச்சர் போய் அவர்களுக்கு விருதும் கூட கொடுத்தார். அந்த வள்ளிக்கும்மி பாடல் முடிந்த பிறகு நாங்கள் எங்கள் சாதிக்குள் தான் மாப்பிள்ளை தேடிக்கொள்வோம், எங்கள் சாதிக்குள் தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அந்த பெண்களை உறுதிமொழி எடுக்க வைக்கிறார்கள் இல்லையா? இந்த ஆணவ குற்றங்களுக்கான தனி சட்டம் இருக்குமானால் அந்த நிகழ்ச்சி ஒரு ஆணவ குற்றத்திற்கான நிகழ்ச்சியாக மாறும். எப்படி நீ உறுதிமொழி எடுக்க வைக்க முடியும்? அரசமைப்பின் 17வது உறுப்பு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. Untouchability is demolished. Past tense abolished. Past tenseல சொல்றீங்க, அழிக்கப்பட்டு விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த பெண்கள் வேறு சாதியில் நாங்கள் யாரையும் காதலிக்க மாட்டோம், எங்கள் சாதிக்குள் தான் நாங்கள் மணமுடிப்போம் என்பது தீண்டாமையினுடைய கொடிய வடிவம் இல்லையா? காதல் என்பது உயிர், இயற்கை, இயற்கையான உணர்வு. அந்த உணர்வுக்கு நீ சாதிவார் என்று சொல்லிக் கொடுப்பதும் உறுதிமொழி ஏற்க செய்வதும் ஆணவ குற்றமா இல்லையா? ஒரு சாதி மாநாடு நடக்கிறது. அந்த சாதி மாநாட்டில் ஒருவன் பேசுகிறான், சாதி வெறியன் ஒருத்தன் பேசுகிறான், எங்கள் பெண் பிள்ளைகளை நாங்கள் பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். நாங்க மட்டும் எப்படி வளர்ப்போம்? எங்கள் பெண் பிள்ளைகளை நாங்கள் பொத்தி பொத்தி வளர்க்கிறோம், குலதெய்வமாக கருதுகிறோம், எங்களுடைய சாமி என்றெல்லாம் சொல்ற. இந்த பையங்க திட்டமிட்டு வந்து நம்ம பிள்ளைகளை காதலிச்சு ஏமாத்தி தனியா கூட்டிட்டு போய் ஒரு மருத்துவமனையில கூட்டிட்டு போறானா. யாரு? நம்ம பையன் கூட்டிட்டு போய் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க, உங்க பொண்ணை நான் விட்டுறேன் என்று பேசுகிறான். நான் இன்னைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன், எந்த தலித் இளைஞனாவது, குறிப்பாகவே சொல்லலாம், எந்த தலித் இளைஞனாவது வேற்று சாதி பெண்ணை காதலித்து மணமுடித்து கைவிட்டான் என்று நீ ஒரே ஒருவனை மட்டும் காட்டு. உயிர் போகும் என்று தெரிந்தும், உயிர் போகும் என்று தெரிந்தும் ஏன் சங்கருக்கு தெரியாதா? கௌசல்யாவை மணமுடித்த பிறகு சங்கருக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா அந்த மிரட்டல்கள் பலவிதமாக வந்துவிட்டன. கௌசல்யாவை நடுரோட்டில் கடத்தி கொண்டு போயாயிற்று, சங்கர் போய் வழக்கு கொடுத்தாச்சு, கௌசல்யாவை நேர் நிறுத்தியாச்சு. நேர் நின்ற பிறகும் 2 பேரும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம் என்று காவல் நிலையத்தில் சொல்கிறார்கள். காவல் நிலையத்தில் எதேதோ செய்து பார்க்கிறார்கள், எதுவும் நடக்காமல் வீடு வந்து கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டும் போனார்கள். எல்லாம் நடந்தது. ஆனால் எங்கள் பிள்ளைகள் உயிர் போகும் என்று தெரிந்தும் காதலித்த பெண்ணை, அவளுக்கு கொடுத்த உறுதியை, அவளுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை உயிர் போனாலும் விடமாட்டேன் என்றுதான் எங்கள் இளைஞர்கள் இதுவரை நின்றிருக்கிறார்கள். இப்படி எவனாவது இனிமேல் மேடையில் பேசினால் அதை நீங்கள் ஆணவ குற்றமாக்கி அவன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு தனிச்சட்டம் வேண்டுமா இல்லையா? சாதி பொறுப்பு இளைஞர்கள் நம்மை நாடி வருகிற போது காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம். போனா காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளரிலிருந்து முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொட்டப்புள்ளை இருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு அந்த வயதுல பொட்டப்புள்ளை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பொட்டப்புள்ளை இருந்தா தெரியுமா? அது அவனுக்கு தேவையில்லாத வேலை. காவல் நிலையத்துல நீ வந்தது என்ன, வயதை பார், சட்டம் என்ன சொல்கிறது என்று பார், அதை செய்வதுதான் உன் வேலை. அதை விட அவர்கள் 20 வருஷமா உன்னை வளர்த்தவர்களை விட இப்ப வந்தவன் உனக்கு பெருசா போயிடுச்சா? உனக்கு என்ன அப்படி அரிப்பெடுத்து போயிடுச்சா? ஒரு பெண் ஆய்வாளர் கேட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த இடத்திலேயே நான் அவரை கை நீட்டி மிரட்டி, நீ யார் இப்படி பேசுவதற்கு என்று சொல்லி அடக்கித்தான் நாம் அதை சாதித்துக் கொள்ள முடிந்தது. ஏன் அதை கேட்ப? என்ன வார்த்தை அது? காதலிப்பது ஒரு இந்த காவல் நிலையத்தில்
அப்படி யாராவது காதல் இடையர்கள் தேடி வருகிற போது சாதி வெறிக்கு சாதகமாக எதை செய்தாலும் அந்த காவல் அதிகாரிகள் மீது இந்த சிறப்பு சட்டம், தனி சட்டம் வந்தால் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அதற்கு நமக்கு தனிச்சட்டம் வேண்டும். இன்னும் சில காதல் திருமணங்கள்ல நாம் போராடி அவர்களை தலைமறைவாக வைத்து அது என்ன சாதி வேறுபாடுங்கிறத பொறுத்து நாம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் அதை பாதுகாப்பாக அவர்களை வைத்து எல்லாம் செய்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். அவளை மீட்பதற்காக நான் இந்த பையனோடு நாங்க காவல் நிலையத்தில் போய் போராடி கொண்டிருக்கிறோம். ஆய்வாளருக்கும் எனக்கும் சண்டை வந்து விட்டது, கத்துக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஒரு நாள் முழுவதும் எங்க காக்க வைத்து அந்த சாதி சங்கம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தான், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 200 பேர் அந்த பெண் வீட்டிற்கு உள்ளே போய் குவிந்து, ஏன்னா அந்த பெண்ணுடைய அப்பா என்னவா இருந்தாலும் என் மக விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, அவ இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கா, பண்ணிட்டு போகட்டுமேங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார். அவங்க அம்மா அப்பாவும் நகர்ந்துட்டார். இந்த கட்சிக்காரர்கள் அங்க 200 பேர் போய் உங்கள் மகள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கொள்ளக் கூடாது என்று அவருடைய தாய் தந்தையை, அந்த பெண்ணை 3 பேரும் அந்த கட்சிக்காரர்கள் ஒரு தனி இடத்தில் போய் அடைத்து வைத்தார்கள். இதை செய்ய உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அந்த பெண்ணுக்கு என்ன மாமனா மச்சானா? சாதிக்காரன். நம்ம சாதிப்புள்ள இன்னொரு சாதி பையனை கல்யாணம், அதுவும் பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞன் தான், தலித் இளைஞன் தான், கொண்டு போய் அடைத்து வைக்கிறாய். எப்படி நீங்க யுவராஜினுடைய அமைப்பு, நீங்க சிறையில் இருக்கிற யுவராஜினுடைய அமைப்பினுடைய நோக்கம் கொலை செய்வதுதான். அவனுடைய நோக்கங்களில் ஒன்றே அவர்கள் சாதி பெண்ணை வேறு யார் காதலித்தாலும் அவர்களை கொலை செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தான் யுவராஜ். அவருடைய அமைப்பினுடைய நோக்கம். இப்படிப்பட்ட சாதி கட்சிகள், சாதி அமைப்புகள் இயங்குவதே இந்த தனிச்சட்டத்தின்படி குற்றமாக்கப்படும். அதற்கு இந்த தனிச்சட்டம் வேண்டும். இங்க இப்போ வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. பட்டியலின பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST ஆக்ட், முதல்ல PCR சொன்னோம். இந்த SC/ST ஆக்ட் வந்த பிறகு SC/ST ஆக்டுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் வந்துருச்சு. வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றங்கள் வந்துவிட்டன. இந்த நீதிமன்றங்கள்ல போய் பாதிக்கப்பட்டவர் SC ஆனவராகவோ ST ஆனவராகவோ இருப்பார். அவரை பாதிப்புக்கு உள்ளாக்கியவர் SC/ST அல்லாதவராக இருப்பார். இதை நீங்கள் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் போய் நிறுவ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது அதற்கான சிறப்பு நீதிமன்றம். நீங்க தனிச்சட்டம் என்று வந்தால் சிறப்பு நீதிமன்றங்கள் வரும். ஆணவ கொலைகள் குற்றங்களுக்கு எதிரான அதை விசாரிப்பதற்கான, அதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கான தனி நீதிமன்றங்கள் வரும். அந்த தனி நீதிமன்றத்தில் இது ஆணவ கொலையா இல்லையா என்கிற விவாதத்திற்கே இடமில்லை. இது ஆணவ குற்றமா இல்லையா என்ற விவாதத்திற்கே இடமில்லை. ஒரு பெண்ணின் விருப்ப தேர்வு, அது அவளுடைய பிறப்புரிமை. அவள் யாரை தேர்வு செய்ய வேண்டும், யாரை இணையராக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பெண்ணினுடைய பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமைக்கு தடையாக இருந்து அவரை அச்சுறுத்தி மிரட்டுகிற அந்த குற்றங்களால் தான் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது என்பது விவாதத்திற்குள்ளாகவே ஆகாது. நேரம் கருதி தோழர்களே, நாம் இதை சமூக நீதி மண் என்கிறோம். மண் என்றால் மக்கள் தான். மண் என்றால் கல்லோ மண்ணோ கிடையாது. மண்ணுனா மக்கள் தான். அப்படியானால் இதை சமூக நீதி மண் என்கிறோம் என்றால் இது சமூக நீதி மக்கள் வாழ்கிற மண், அந்த உணர்வு நிறைந்திருக்கிற மண். அந்த அர்த்தத்தில் தான் நாம் சமூக நீதி மண் என்று குறிப்பிடுகிறோம். சனாதனத்தை ஒழிப்போம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இந்தியா முழுவதும் அதை எதிரொலித்தது. இன்று வரைக்கும் கூட அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சனாதன ஒழிப்பு என்றால் உடைத்து பேசுவோம், சாதி ஒழிப்பு தான். சனாதனம் என்று தனியாக ஒன்று இல்லை. சாதி ஒழிப்பைத்தான் நீங்கள் குரல் எழுப்பி பேசினீர்கள். இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. அப்போதும் அந்த கருத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்.
அப்படியானால் சாதி வெறியினுடைய உச்சமாக இருக்கிற மிருகத்தனத்தை மனிதன் மிருகமாக்குகிற வடிவம் தான் இந்த ஆணவ கொலைகள். பெற்ற மகளை படுகொலை செய்வது, வயிற்றில் கருவுற்றிருந்த போதும் படுகொலை செய்வது, இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டத்தை இயற்றுகிற இடத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். மாற்று யார் இருக்கிறார் என்று நாம் தேடி பார்க்கிறோம். இந்த நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது. அவர் இந்த ஆணவ கொலையை பத்தி சொல்லும் போது அவன் கல்வி சான்றிதழ் படிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் என்று சொல்லுகிறார். போகாத ஊருக்கு அவர்களை அந்த மனப்பிறழ்வு உள்ளவர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. நீங்கள் சனாதன ஒழிப்பில் உறுதியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஆணவ கொலைகள் குற்றங்களுக்கு எதிரான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும்.